ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பாப்பா, ஃபர்ஸ்ட் 2 பாப்பா 7 மந்த்ல பொறந்துடுச்சு. ஆனாலும் நான் வந்து 10 டேஸ் ஐசியூல இருந்தாங்க. பாப்பா பொழைக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து 2வது குழந்தை ஸ்டீஃபன் ஐயா மூலியமா மேர்லின் பேர் வச்சாங்க. ஐயாவுடைய ஜெபகோபுரத்துக்கு போகும்போது 3rd பாப்பா பிறக்கும்போது நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். டாக்டர் கேட்கும்போது கர்ப்பப்பை வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் உனக்கு 7 மந்த்லேயே பிறந்தேனாங்க. ஆனாலும் நான் வில்ல அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாதம் வந்தேன். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னார்னா, மகளே உனக்கு கண்டிப்பாக முழு மாதத்தில் இந்த பாப்பா பிறக்கும்னு சொன்னார். அதேமாரி போன வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி என் பாப்பா முழு மாதம் பிறந்தும் இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் இட்டுன்னு போனோமா, 5:30 இது வரைக்கும் உனக்கு டைமு. ஏன்னா பாப்பா வந்து 1:15க்கு பிறந்தது நைட்டு மிட் நைட்டில். நல்லா பெயினோட போனேன். 5:30 வரைக்கும் டைமு. இல்லை பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன். நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே ஐயா நீங்கள் ஸ்டீவன் ஐயா மூலியமாக பேசுனீங்க ஏசப்பா, என் பிள்ளை இங்கேருந்து போனால் 3 நாளில் நான் வந்து லேபர் வார்டோட போயிடணும் வீட்டுக்கு. ஐசியூலலாம் என்னால் போய் தாங்க முடியாது சொல்லி ஜவத்தோடு இருந்தேன். கர்த்தர் 5:30 ஆகலை, 5:25க்கெலாம் நல்லா இருக்குது பாப்பா, நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. 3 இயர்ஸாக வந்து என்னோட டேடியோட சொத்து வந்து விற்க முடியல. 2 புரோக்கர்ஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயும் ரெஜிஸ்டர் ஆகலை லேண்டு. ரொம்ப தோல்வியோடு இருந்த வீட்டில் இந்த மாதம் எங்களோட லேண்டு விற்றோம். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வந்து நான் கேட்டேன், இங்கே வந்து நான் கார் வாங்கிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கினேன் ஏசப்பா, நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் என்று தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவான் 15:16 எடுத்து வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப தெரிந்து கொண்ட நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் அடுத்த ஆசீர்வாதம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எனவே நீங்கள் என் பிதாவிடத்திலே கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதுதான் அடுத்த வார்த்தை. இப்போ நிறைய பேர் நிறைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் லிஸ்ட்டை அடுக்கி வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை எழுதுனா எத்தனை பேப்பரில் எழுதி தீராது, அவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பல வருஷங்களாக நீங்கள் எழுதி வைத்திருந்த விண்ணப்பங்கள், 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விண்ணப்பத்தை வச்சுருக்கிறீங்க, 10 வருஷத்துக்கு முன்னால், 10 செகண்டுக்கு முன்னால் கூட விண்ணப்பம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் நீ சுமந்து வந்திருக்கிற ஜெப விண்ணப்பம் எதுவாயிருந்தாலும் அதை நிறைவேற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குன்னாலும் பலனே இல்லாதவங்களுக்குன்னாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய செய்தியை தலைப்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுதான் செய்தி தலைப்பு. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை பிதாவினிடத்தில் கேட்கிறீர்களோ அது கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, இருதயத்தின் ஏக்கம் என்ன, இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன,
ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி உங்களை பற்றி பிடிச்சிருக்கலாம். அந்த வியாதியில் நான் மரிச்சு போயிடுவனோன்னு ஒரு பயம் இருக்கலாம். இந்த வியாதி நிமித்தம் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய பேர் எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆமென். லூக்கா 18:7-8 படியாய் சொல்லுகிறது. நாம் வாசித்து முடிக்க போகிறோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், அதுதான் அங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது. நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்ற, இல்லை சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். சில நேரத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்கள் பார்த்துட்டு இன்னும் சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இன்னும் நீதி கிடைக்கலையே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே, என் புருஷன் வீட்டில் எனக்கு நீதி கிடைக்கலையே, என் மாமியார் கண்களில் எனக்கு நீதி கிடைக்கலையே, என்னுடைய இந்த வழக்கில் எனக்கு நீதி கிடைக்கலையே, என்னுடைய டிபார்ட்மெண்டல் கேஸில் எனக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யார் யார் நீதி கேட்டு ஆண்டவரிடத்தில் போராடிட்டு இருந்தீங்களோ, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய லிஸ்ட்டை தனியாக எடுத்து அவங்க விஷயத்தில் ஆண்டவர் இதோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சிலருடைய இருதயத்தில் ஆண்டவர் நீதி செய்தால் எனக்கு அடி இல்லா கிடைக்கும், நான் தப்பு பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சிலருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். தப்பு பண்ணலைன்னா எனக்கு நீதி கிடைச்சா நான் தப்பிச்சேன், தப்பு பண்ணியிருக்கும்போது ஆண்டவர் நீதி செய்தால் எனக்கு அடி இல்லை விழும், நான் வெட்கப்பட வேண்டியது வந்துடுமே அப்படின்னு ஒரு கேள்வி அநேகருடைய இருதயத்தில் கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் யாருக்கு நீதி செய்தாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீதி செய்கிறவர். நீதி செய்யும் பொழுது ஒருவர் தண்டனை பெற்று ஒருவர் அதில் பாதுகாக்கப்படுகிறது. உலக பிரகாரமான நீதி செய்யும் பொழுது அப்படி இருக்கும். ஆண்டவர் நீதி செய்யும் போது ஒருவரும் கெட்டுப்போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒருவரும் ஆண்டவர் நீதி செய்கிறத நிமித்தம் கேடு அனுபவிக்க கூடாது என்பது தான் ஆண்டவருடைய திட்டம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வராங்க. அப்படின்னா நேராக அவள் அந்த தப்பு பண்ணும்போது பார்த்துட்டு கையோடு பிடிச்சிட்டு வந்து, நாங்கள் இதுக்கு சாட்சி, கையும் களவுமாக இவ பிடிபட்டுட்டா. மோசையுடைய சட்டப்படி, ஆஸ் பர் த லா ஆஃப் மோசஸ், மோசையுடைய சட்டப்படி இப்படி ஒருத்தி இந்த தப்பை செய்தா அவளை கல்லறிஞ்சி கொல்லணுன்னு லா புக்கில் எழுதியிருக்கு, மோசையுடைய சட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவளை நாங்கள் கல்லறிஞ்சி கொல்லலாமா என்று இயேசுடத்தில் கொண்டு வந்து அவளை நிறுத்திட்டு கையில் கல்லோட ரெடியாக நிற்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரல்ல, ஒரு கூட்ட ஜனங்கள் இவளை கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ அவள் எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் என்ன நீதி இருக்கும்? ஏன்னா பாவத்தில் விழுந்திருக்கா, அவள் செய்திருக்கிறா, ஆஸ்பர்தலா இவள் தண்டிக்கப்படணும், அவள் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ கொல்லணுன்னு தான் ஜீசஸ் சொல்லணும். ஆனால் ஜீசஸ் அதை சொல்லலை. இவளை எப்படி எஸ்கேப் பண்ணி விடுறதுன்றதுல தான் ஆண்டவர் கவனமாக இருந்தார். நீ எதில் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கி உன்னை எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்கார். அது எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும், வழக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்தாலும் எஸ்கேப் ஆகவே முடியாதுன்னு ஊரெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எஸ்கேப் பண்ணி விடுவார். எல்லாரும் இவளை கொல்லணும்னு நிற்கிறாங்க. ஏசப்பா இவளை எப்படி எஸ்கேப் பண்ணலாம், எஸ்கேப் பண்ணுறது என்ன சொன்னால் இவனுங்க இவளை விட்டுட்டு போவானுங்க அப்படிங்கும்போது அவர் தான் ஞான கண்மலாச்ச. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். ஏன்னா அவருக்கு தெரியும் வந்திருக்கிறவன் எல்லாவனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதில் எவனாவது ஒருத்தன் இல்லை அப்படின்னு கல்லறிய துணிஞ்சானுன்னா அவன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடுன்னு பயம் வந்துடுச்சு எல்லாருக்கும். ஆமேன். என்ன சொல்லி மடக்குனா இவனுக்கு வெளியே போவானுங்கன்னு சொல்லி
ஆண்டவர் நிதானமா எரியக்கூடாதுன்னு கூட சொல்லலை. உங்களில் பாவம் இல்லாதவன். இவ்வளோ கல்லறிஞ்சு கொல்லணுன்னு வந்திருக்கிறல்ல, அப்போ நீ மட்டும் யோக்கியனான்னு ஒரு கேள்வியை கேட்காம கேட்டார். நீ இவ்வளோ நியாயம் தீர்க்க வந்திருக்கிற, நீ என்ன பெரிய யோக்கியனா அப்படின்றத ஆண்டவர் எப்போவுமே பாலிஷாக கேட்பார். நம்மளை மாதிரி குத்துற மாதிரி கேட்க மாட்டார். நம்ம என்ன நீ இன்னும் பெரிய யோக்கியனா, நீ பெருசாக வந்துட்ட, நியாயம் பேச வந்துட்ட அப்படின்னு ஆண்டவர் அப்படி இல்லை, அழகாக கேட்பார். அவனும் வருத்தப்படக்கூடாது. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். பார்த்தான், ஒவ்வொருத்தனா போட்டுட்டு எப்படி போனானுன்னே தெரியாது. சைலண்டாக ஒரு வரும்போது பெரிய ஆரவாரத்தோடு வந்தானுங்க, போகும்போது எப்படி போனானுங்கன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ரிவேஸ்லேயே நடந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கடைசி அந்த மகளை பார்த்து கேட்டார், மகளே யாரும் உன்னை தீர்ப்பிடலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடலை. இதுக்கு மேலே நீ பாவம் செய்யாத, நல்ல பிள்ளையாக போய் வாழன்னு பாவிக்கும் வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், அவர்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் புதிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இப்படியானா என்ன பண்ணுறது, அப்படியானா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இது மட்டும் ரிவேர்ஸ் ஆகிடுச்சுன்னா, இது மட்டும் பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என் சோலி முடிஞ்சுது ஆண்டவர், என் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் முடிக்க நீங்கள் விட மாட்டீங்க. எனக்கு வாழ ஆசையாக இருக்குது, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்போவுமே லைஃப்பில் அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்துலனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அழகாக ஆஸ் பர் த பைபிள் மெத்தடில் நீங்கள் அணுகுனீங்கன்னா ஆண்டவர் நோ சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவார்? சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், ஓஹோன்னு வாழ்ந்து மறுபடியும் நான் தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், யாரோ ஒருத்தர் என்னுடைய வளர்ச்சியில் பொறாமப்பட்டு எனக்கு ஒரு விதமாக மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால் பிஸ்னஸில் ஓகோன்னு போனேன்னா சர்ன்னு இறங்கி கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த என் பிள்ளையை கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்டில் படிக்க வச்சேன். இப்போ மறுபடியும் என் பிள்ளை கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த நான் பென்ஸ் காரில் போயிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு எல்லாம் ஒன்று பறி போயிடுச்சு. குடிசை வீட்டில் இருந்த நான் பங்களா வீட்டுக்குள்ளால சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், எல்லாம் பறி போச்சு. எல்லாத்தையும் கொடுத்தது ஆண்டவர் தான். அதனால் எனக்கு விரோதமாக யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. என் கூட கஷ்டப்பட்டவன், சைக்கிளில் நான் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது என் கூட நடந்தவன், எனக்கு விரோதமாக நிறைய பேர் பொறாமப்பட்டான். ஏன் என் குடும்பக்காரங்க பொறாமப்பட்டாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதோ செய்துட்டாங்க பிரதர். அதனால் எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு விரோதமாக இருக்கப்பட்ட ஆயுதங்களை எல்லாத்தையும் நீங்கள் அழித்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், செய்யப்பட்ட செய்வினைகளை நீங்கள் எனக்கு கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணி நான் இழந்து போன எல்லாம் மறுபடியும் எனக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சகோதரர் வந்தார். நல்லா கவனிங்க, அணுகுமுறை, அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட எப்படி அணுகுனா உங்களுக்கு 100% அது நடக்கும் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் முட்டி போட்டு நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுவும் ஜெபத்தில் வருது, அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே யார் இவருக்கு விரோதமாக எது பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் கிருபையாக மன்னிங்க. ஆண்டவர் சொன்னார், யாரும் அவனுக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணலை, நான் அவனிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள். அப்படின்னா ஆண்டவர் தான் இவருக்கு கொடுத்ததெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கிறார், நான் தான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்து ஆண்டவரத்தில் கேட்குறேன், ஆண்டவரே அதே வசனத்தினுடைய முடிவு பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அதான் சொன்னேன், வசனங்கள் நல்லா தெரியணும் அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொன்னார். இவன் விஷயத்தில் நான் வெக்ஸ் ஆகிட்டேன், ஏன் தான் இவனை பெரியவன் ஆக்கினேனோ என்று என் இருதயம் ரொம்ப வசனப்படுது. ஏன்னா இவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சுருந்தான். இவனை நல்லா ஆக்கின உடனே நைட்டு வந்து பிடிச்சி வரிச்சு அவன் மனைவியை போட்டு அடித்து, அவன் நைட்டு 12 மணிக்கு பரலோகத்தை நோக்கி கூக்குரல் போடுறா. சத்தத்தை என்னால் கேட்க முடியலை.
என்று சொல்லுகிறார் வெளிப்பாடு. ஓன்னு அழுதார். திருப்பி அந்த தம்பி சொல்கிறான், ப்ரேயர் நான் வருது, வெளிப்பாடு வருது. அவர் பேசுகிறாரு, அடுத்து சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இன்னொரு முறை நான் அதை செய்ய மாட்டேன். அதுக்கு காரணமாக இருக்கிற கிளப்பு மெம்பர்ஷிப்பு கார்டை இன்றைக்கி இந்த இடத்துல நான் கட் பண்ணி போட்டுடுறேன் ஆண்டவரே. என்னைக்கு இந்த கிளப்பில் மெம்பராக சேர்ந்தனோ அன்னிலிருந்து தான் எனக்கு இந்த பழக்கம் வந்தது, நான் கட் பண்ணி போட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் நான் திருப்பி கேட்குறேன், ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, நிறைய அனுபவங்கள் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஞானமாக செய்கிறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என்னை ஊழியத்தில் கூப்பிடும்போது எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன வாக்குன்னா, யோபுவின் புஸ்தகத்தில் யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆண்டவரை பார்த்து நிறைய காரியங்களை புலம்புனான். அதில் ஒன்று, ஆண்டவரே என்னை போல வாழ்ந்து கெட்டவர்கள் இப்படி கஷ்டப்படுகிற நேரத்திலே எங்களுக்காக, இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்குமேன்னு கேட்குறான். வழக்காடுறவன்னா அட்வொகேட், செபிக்கிறவன் அல்ல, கேட்கிறவன் அல்ல, வழக்காடுகிறவன். வழக்காடுகிறவன் என்றால் என்ன? அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவனுடைய கட்சிக்காரனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறவன் தான் வழக்காடுகிற வழக்கறிஞர். அழகா பைபிளில் யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்குமே என்று எழுதியிருக்கிறதல்லவா. உங்ககிட்ட வர்றவங்களுக்காக என்னிடத்திலே வழக்காடி வாங்கி கொடுக்கிற ஒரு மனுஷனாக ஒன்று அபிஷேகம் பண்ணுங்க. இது எனக்கு ஆண்டவருக்கும் ஊழியத்தில் உள்ள ஒரு உடன்படிக்கை. நான் சொன்னேன், என்னை அபிஷேகம் பண்ணின இந்த வசனத்தின்படி நான் உங்ககிட்ட வர்றேன், என் பிள்ளைக்காக நான் உங்கள் முன்னாடி நின்று வழக்காடிட்டு இருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைக்கு தயவு செய்து இதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க. அப்போ ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், யோபு தான் சொன்னால் அது யோபுவை மாதிரி உண்மையும் உத்தமமும் சன்மார்க்கமாக நடக்கிறவர் இவனுக்கு இல்லைன்ட்டார். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் ஆண்டவரே, ஏதோ உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும்னு விட்டுருவாங்க. ஆனால் நான் விடலை. சில நேரங்களில் நமக்கே ஆண்டவர் செக்கு வைப்பார். ஊழியக்காரனுக்கே செக்கு நடக்கும். இவன் இந்த நேரத்தில் இதையை மீறி கண்டினியூ பண்ணுறானா விடுறானா, அதில் எனக்கும் ஒரு செக் இருக்கும். அடுத்து எப்படி இவனை விடுதலையாக்குறது அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அப்படியே யோசித்து அந்நிய பாஷையில் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அடுத்து ஒரு காரியம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்ததை தான் சொன்னேன். பைபிளை எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ச்சி செய்யணும். அடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சரி ஆண்டவரே, யோபுவை போல உண்மை முத்துவமானவங்களுக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னொரு இடத்துல மோசேயுடைய காலங்களில் உமக்கு அருவருப்பான அந்த பொன் கண்டுக்குட்டியை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்ட பொழுது அவர்கள் மீது எரிச்சல் கொண்டு இவர்களை அழிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் மோசே இடத்துல சொன்னீங்க. இவங்களை நான் எல்லாரையும் அழிச்சிடலான்னு நினைக்கிற மோசே அப்படின்னு சொல்லும் பொழுது, மோசே உங்ககிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணி இவங்களை விடுதலாக்குனா விடுதலாக்குங்க ஆண்டவரே, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை நான் கூட்டுட்டு வந்திருக்கிறேன், எனவே எப்படியாவது இவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்து இவர்களை விடுதலையாக்குங்க என்று சொல்லி கெஞ்சி ஜெபம் பண்ணா. அப்பொழுது அந்த ஜனங்களுக்காக இல்லைனாலும் மோசைக்காக அவங்கள மன்னிச்சு கானானுக்கு வழி திறந்து விட்டீங்களா ஆண்டவரே, இவனுக்காக இல்லைனாலும் எனக்காக அவனுக்கு ஒரு கானானை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே சிரித்த என் அன்பான இயேசுடைய முகத்தை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாங்ஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசியாக சொன்னார், இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே சொல்லி அந்த பிள்ளையை ஆஸ்வதித்து ஜெபம் பண்ண. முதல்ல அவர் சென்னையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கிளப்பு, அந்த கிளப்புக்கு மெம்பர்ஷிப்புக்கு 10 லட்சம் 15 லட்சம் கட்டினா தான் அந்த கிளப்பில் மெம்பர் ஆக முடியும். அவன் சாதாரணமாக இருக்கும்போது எந்த கிளப்பு மெம்பர்ஷிப்பும் கிடையாது. ஆனால் பெரிய ஆளாக்கின உடனே அவனுக்குன்னு ஒரு பெரிய சர்க்கிள் வந்த உடனே அந்த கிளப்பில் சேர்ந்தான். நைட்டு அங்கேயே குடிச்சிட்டு வீட்டில் வந்து இல்லாத அட்டகாசம் பண்ணி முதல்ல அவர் செய்தது, அந்த கிளப்பு மெம்பர்ஷிப்பு கார்டை 4 கட் பண்ணி என் கையில் கொடுத்து குப்பை தொட்டியில் போட்டுறேங்க, இதுக்கு மேலே எனக்கு மெம்பர்ஷிப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசுவிடத்தில் எனக்கு மெம்பர்ஷிப்பு வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி போனார். மறுபடியும் அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். மறுபடியும் இழந்து போன எல்லா செல்வங்கள் உடைமைகள் எல்லாம் மட்டன்னு 4 பிஸ்னஸ் கொடுத்தாரு. ஆண்டவரை இன்னைக்கு மைமையான ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு.
எதுக்கு சொல்கிறேன்னா அணுகுமுறை. எப்போவுமே ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம், ஆண்டவர் நோன்னு சொன்னால் உடனே விட்டுறக்கூடாது. அதான் சொன்னால் வசனத்தை வச்சு அவரை மடக்கணும். அவர் 2-3 இடத்துல என்ன மடக்கினார், ஆனால் நான் விடவே இல்லை. எப்பன்னா ஒரு ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்ணுகிறவனாக இருக்கணும், உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஊழியக்காரர்கள் நிமித்தம் நிறைய காரியத்தை ஆண்டவர் வேவர் பண்ணுவார், ரிலீஸ் பண்ணுவார், அழிவிலிருந்து விடுவிப்பார். அப்படி நிறைய வசனங்கள் பைபிளில் இருக்குது. ஏசாயா 65:8 சொல்லுகிறது, திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரன் நிமித்தம் இனி அதை அழிக்காதபடி செய்வேன். அப்படின்னா ஊழியக்காரங்களுக்குன்னு ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் வச்சுருக்காரு பாருங்க. ஊழியக்காரன் நிமித்தம் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்ககிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுக்காக இல்லைன்னாலும் ஊழியக்காரன் நிமித்தம்னு சொல்லியிருக்கீங்களா. பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் என் ஊழியத்தில் எக்கச்சக்கமான பேரை வாழ வைத்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். சொல்லுவோம், ஆண்டவரே உங்க அழிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. உண்மைதான். திராட்சை கொலையில் திராட்சை ரசம் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க அழிச்சிட்டாங்க. இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க உணரலை, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனாலும் அதில் ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி ஊழியக்கார நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன்னு சொன்னீங்களே, இனியும் தங்கள் வாழ்க்கையை இவர்கள் கெடுத்து போடாதபடி, அழிக்காதபடி இந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அழிவின் பாதையில் ஓடுகிற இந்த பிள்ளையை ஆண்டவர் வாழ வையன்னு சொல்லி இந்த வசனம் எத்தனை பேரை வாழ வச்சிருக்கு தெரியுமா? வசனங்களை சொல்லி அன்பா அர்ப்பணிப்போட உரிமையோட ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.